Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் சிஸ்டத் பைத்தானோட 45வது பகுதிக்கு வரவேற்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே கண்டிஷன் நம்பர்னா என்னன்றத பார்த்தோம். இப்போ வந்து திரும்ப வந்து கண்டிஷன் நம்பரோட அடுத்த பகுதி, அதாவது இது வந்து இதில் உள்ள சேலஞ்சஸ் என்ன, இதை பேஸ் பண்ணி அடுத்த ஐடியா என்ன கொண்டு போகிறோம் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அது ரெண்டையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கண்டிஷன் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இது எதுல இருந்து வருது அப்படின்னா, நம்ம AX = Bன்ற சிஸ்டம் இருக்குது. ஓகே, ஸோ வந்து ரெண்டு டைப் ஆஃப் பெட்டர் பேஸ்ன்னு சொல்லலாம். நமக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடினா எக்ஸ்ன்றது என்னன்றது கண்டுபிடிங்க, அதான் நம்மளோட ப்ராப்ளம். நம்ம ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த AX = Bன்றது வந்து சப்போஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் கொடுக்கும்போது A வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு உங்கள் மேட்ரிக்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா வந்து என்ட்ரி பண்ணும்போது வந்துட்டு A கொடுக்காம வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்துடுது. ஒரு 1/3 போடுற இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து 0.33 போட்டுறீங்க. 0.33 இன்ஃபினைட் டிசிமல் போடுறது போல 0.33 போடுறீங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு இது வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணும்போது A இன்வர்ஸ் இதுக்கு வந்து எக்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா, எக்ஸ் வந்து A இன்வர்ஸ் பியாக இருக்க போகுது. எக்ஸ் வந்து A இன்வர்ஸ் பியாக இருக்க போகுதுன்னா அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இந்த A இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன பெட்டர்பேஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நேர இடத்துல டிவிஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ ஏதோ ஒன்று வருது, அதில் வந்து A இன்வர்ஸ் வந்து பெட்டர்பேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ Bன்ற ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். அது வந்து A இன்வர்ஸ் வந்து பெட்டர் பண்ணுது. ஸோ Bன்றது என்ன அப்படின்னா பெட்டர்ட் A இன்வர்ஸ். பெட்டர்ட் A இன்வர்ஸ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இதில் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா A இன்வர்ஸ் B கண்டுபிடிக்கும் போது பெட்டர் பாய்ஸ் ஆயிட்டதுனால இதுக்கு வர சொல்யூஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறப்போகுது. ஏன்னா எக்ஸ் வந்து வரப்போதில் எக்ஸ் பதிலாக எக்ஸ் பார் வரப்போகுது. ஸோ இப்போ என்னோட ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து X = A இன்வர்ஸ் B, பட் ஆனால் எனக்கு எக்ஸ் டில்டா வந்திருக்கு. இது ரெண்டுக்குள்ள ரிலேட்டிவ் எரர் என்ன அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ X - X டில்டா என்னன்றதை நான் பார்த்தேன்னா, ஸோ இதோட ரிலேட்டிவ் எரர் வந்து என்னவா இருக்க போகுதுன்னா, இது வந்து லெஸ் நார் = I - BA இருக்க போகுது. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதே மாதிரி என்ன இருக்க போகுது அப்படின்னா, சப்போஸ் வந்து AX = B கொடுத்துருக்கேன். ஓகே, AX = Bன்ற சிஸ்டம் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த Bயில் வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு வந்து Bலையும் ஸ்டோர் பண்ணும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு. அப்போ வந்து B டில்டான்றது வந்துருச்சு. ஸோ அப்போ நான் வந்து AX = B சால்வ் பண்ணுறதுக்கு போல AX டில்டா = B டில்டான்றது வேற ஒரு சிஸ்டம் சால்வ் பண்ணுறேன். அப்போ இதில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இதில் சால்வ் பண்ணும்போது இதுக்கு நான் ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி நான் என்னோட ஒரிஜினல் சிஸ்டம் வந்து எக்ஸ் டில்டா வந்துட்டு நான் Bயை பெட்டர் பண்ணதுனால வருது. ஸோ இதோட நான் ரிலேட்டிவ் எரர் என்ன கண்டுபிடிக்கணும், இதோட ரிலேட்டிவ் எரர் என்னன்றது கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதோட ரிலேட்டிவ் எரர் வந்துட்டு பவுண்டட் பை இந்த இதாக இருப்போது A இன்வர்ஸ் நாம் A இன்ட்டு B - B டில்டா பை Bன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இதோட ரிலேட்டிவ் எரர். ஸோ இது வந்துட்டு எக்ஸோட ரிலேட்டிவ் எரர், இது வந்து Bயோட ரிலேட்டிவ் எரர். ஸோ B பெட்டர் பண்ணனால எக்ஸும் பெட்டர் ஆகுது. ஆனால் அந்த பெட்டர் பேசன் வந்து எவ்வளோ ஸ்கேல் ஆக போகுது அப்படின்னா இந்த ஃபேக்டரால் ஸ்கேல் ஆக போகுது. ஸோ இந்த ஃபேக்டருக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த ஃபேக்டருக்கு பேர் தான் கண்டிஷன் நம்பர் அப்படின்றது பேர். ஸோ இதான் நான் என்ன டிஃபைன் பண்ணால், இது வந்து கண்டிஷன் நம்பர்னு பேர். ஸோ இதுதான் நம்ம என்ன டிஃபைன் பண்ணால் K ஆஃப் A அல்லது கப் ஆஃப் A அப்படின்றது என்ன டிஃபைன் பண்ணால் நாம் ஆஃப் A இன்ட்டு நாம் ஆஃப் A இன்வர்ஸ் அப்படின்றத டிஃபைன் பண்ணோம். ஓகே, இதுக்கு பேர் கண்டிஷன் நம்பர் அப்படின்றத டிஃபைன் பண்ணோம். ஸோ இது போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து கான்டினியூஸ்னா அப்படின்னா, ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இந்த கண்டிஷன் நம்பர் வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பெட்டர் பேஸ்ட் வந்து நம்ம பெருசாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த இன்வர்ஸ் வந்துட்டு இதில் வந்து கண்டிஷன் நம்பர் வந்து இன்வர்ஸ் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணோம். இதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிஷன் நம்பர் ஆஃப் A வந்துட்டு 10⁻k இருந்துச்சுன்னா K டிஜிட் வந்து லாஸாக இருக்க போகுதுன்றதை பார்த்தோம். அது போக அது இல் கண்டிஷன், அதாவது கண்டிஷன் நம்பர் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இல் கண்டிஷன் மேட்ரிக்ஸ்னு பார்த்தோம். ஒன்றுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து வெல் கண்டிஷன் மேட்ரிக்ஸ்ன்றது நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். கண்டிஷன் நம்பர் ஆஃப் I வந்துட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து ஆல்வேஸ் ஒன்றா இருக்க போகுது. A மேட்ரிக்ஸ் வந்து ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட கண்டிஷன் நம்பர் வந்துட்டு சேமாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆல்ஃபா A இன்வெஸ்ட் போடும்போது ஆல்ஃபா F வந்துட்டு இதாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹில்பர்ட் மேட்ரிக்ஸும் போன கிளாஸில் பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோன்னா 1/2 1/3 1/4 அடுத்தது இதில் வந்து 1/2 1/3 1/4 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இதில் கண்டிஷன் நம்பர் வந்து 151.4 இருக்குது. இதோட டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா 1.65 × 10⁻⁷ இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ இது வந்து இல் கண்டிஷன் மேட்ரிக்ஸ். ஸோ கண்டிஷன் நம்பர் வந்து 1க்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து வெல் கண்டிஷன் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதோட பெரிய லார்ஜ் நம்பராக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இல் கண்டிஷன் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ வந்து உங்கள் கண்டிஷன் நம்பர் வந்துட்டு என்ன பண்ணால் நீங்கள் வந்து நியூமெரிக்கல் வந்து தப்பாக இருப்பது அப்படின்றது நீங்கள் இது பண்ணலாம். ஸோ A வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அதோட கண்டிஷன் நம்பர் வந்து எப்பயுமே இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் போடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் நான் ஜஸ்ட் காமிச்சேன், பட் இந்த ப்ராப்ளத்தை வந்து டீட்டெயிலாக இதில் சால்வ் பண்ணி எப்படி கண்டிஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ A = 2 1 - 1 2 - 1 1 3 1 3 0
1 minus 1 4. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்ஃபினிட்டி சாரி A1 என்னன்றதை கண்டுபிடிக்கணும், ஏ இன்ஃபினிட்டி என்னன்றதை கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏஎஃப் என்னன்னு கண்டுபிடிப்போம், அப்புறம் A2 என்னன்றது கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ A1ன்றது என்ன அப்படின்னு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட சம் என்னன்னு கண்டுபிடிக்கணும், 6 இங்கே 2 இங்கே 6. ஓகே, இந்த பக்கம் வந்து 4 2 8. ஸோ அப்போ இந்த இதோட மேக்ஸிமம் வந்து 8 வரப்போகுது. ஓகே, ஸோ இதோட மேக்ஸிமம் வந்து 8, இதோட மேக்ஸிமம் வந்து 6. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A1 A2 A1 A இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ A1 வந்துட்டு ஸோ இதோட மேக்ஸிமம், ஸோ அதனால் இது வந்து 6 வரப்போகுது. A இன்ஃபினிட்டி வந்து இதோட மேக்ஸிமம், அதனால் வந்து 8 வரப்போகுது. ஓகே, ஸோ 4 to 8 அதோட மேக்ஸிமம் வந்து 8 வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ A இன்வர்ஸ் ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கரெக்டாக இல்லையான்னு. ஸோ A இன்வர்ஸ் வந்து 1/2 இன்ட்டு 1 3 minus 1 1 3 minus 1, அப்புறம் வந்துட்டு -1 5 1 -1 5 -1, அப்புறம் -1 -1 1. ஓகே, ஸோ இந்த A இன்வர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுக்கும் அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும், வந்து இதுக்கும் உள்ள நாம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட நாம் என்னன்றதை கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் நான் கண்டுபிடிக்கணும், AF A2. ஓகே, AF கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. AF என்னன்னு பார்த்துலாம். ஸோ AF வந்துட்டு 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். ஓகே, 4 5 6 7 8 9 9 ப்ளஸ் 9 18 18 ப்ளஸ் 16. ஸோ இது வந்து என்ன வரப்போகுதுன்னா 18 + 16. இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ AF ஓகே ஓகே AF நான் கால்குலேட் பண்ணல. ஓகே, AF AF இருக்குது 54. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34. ஓகே, ஸோ அது கால்குலேட் பண்ணியாச்சு. A2 நம்ம பின்னாடி கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, A2 எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு சொல்கிறேன். லாம்டா ஆஃப் A டிரான்ஸ்போஸ் A கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இதை கண்டுபிடிச்சா தான் அடுத்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து என்னென்னா நம்ம வந்து A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. A இன்வர்ஸ்க்கு அதே மாதிரி நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ இதோட வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ நாம் A இன்வர்ஸ் ஓட 1 நாம் A இன்வர்ஸோட 2 நாம் A இன்வர்ஸோட இன்ஃபினிட்டி நாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்புறம் வந்து F நாம் A இன்வர்ஸோட 2 நாமும் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு 1 3 - 1. ஸோ இது வந்துட்டு 1 4 5 5/2. ஓகே, இது வந்து 1 6 7/2. இது வந்து 3/2. இது வந்துட்டு 3/2. இது 8 9/2. இது 3/2. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து பெருசு எது பார்த்தோம்னா இதில் வந்து 7/2 தான் பெருசு, இதில் 7/2 பெருசு, இதில் 9/2 பெருசு. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு A இன்வர்ஸ் 1 வந்துட்டு 9/2. ஓகே, இது வந்து 7/2. ஓகே, அடுத்ததே மாதிரி இது கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து என்ன பார்த்தோன்னா 1/4 1/4. இது வந்து 9/4. இது வந்து ஒரு 1/4. ஸோ 10/4 11/4 12/4 13/4 14/4 15/4 16/4. அப்புறம் வந்து ஒரு 5 ஸோ 25. ஸோ அதனால் வந்து 41/4ன்னு இருப்பது. ஓகே, 41 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41/4. ஓகே, A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து KA கண்டுபிடிச்சலாம். KA வந்துட்டு KA ஆஃப் 1 என்னன்னு கண்டுபிடிச்சலாம். KA ஆஃப் 1 வந்துட்டு 6 × 9/2. ஓகே, 6 × 9/2. ஸோ அப்போ இது வந்துட்டு 18. ஓகே, சாரி 2 ஸோ 27. ஓகே, ஸோ 6 × 9/2. K ஆஃப் இன்ஃபினிட்டி என்னன்னு பார்த்தலாம். K ஆஃப் இன்ஃபினிட்டி வந்துட்டு 8 × 7/2. ஸோ அப்போ வந்துட்டு 4 28. ஓகே, K ஆஃப் F என்னன்னு பார்த்தலாம். இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34. இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41/4. ஓகே, ஸோ அப்போ இது வந்துட்டு இதோட வேல்யூ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 18.682 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ 18.6682 செக் பண்ணி பார்த்துக்கோங்க கால்குலேட் யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து இதோட ஆன்சர். இப்போ சாரி AF வந்து 18. ஓகே, A இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணும். A இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா A2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்பெக்ட்ரல் லாம்டா வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது நம்மளோட ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து A டிரான்ஸ்போஸ் A கண்டுபிடிக்கணும். ஸோ A டிரான்ஸ்போஸ் A ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். A டிரான்ஸ்போஸ் A வந்துட்டு என்ன அப்படின்னா A டிரான்ஸ்போஸ் A வந்துட்டு 14 -5 15. அப்புறம் வந்து -5 2 -50 -5. ஓகே, அப்புறம் வந்துட்டு 15 -5 18 கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். A டிரான்ஸ்போஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள், இதோட ஆன்சர் வரும். அதே மாதிரி A இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ். ஸோ இதுக்கும் டிரான்ஸ்போஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 - 1 1 3 - 1 -1 -1 35 -9 -1 -9 3 வருது. ஸோ ஒரு ஐகன் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணும். ஸோ ஐகன் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு அடுத்து செப்பரேட்டாக எப்படின்றத கால்குலேட் பண்ணும். ஸோ இது வந்து நான் சிம்பிளி மேட்லாப்ல போட்டு எடுத்திருக்கேன். அந்த ஆன்சர் வந்துட்டு 0.0107 1.411 32.759 வருது. ஸோ இதோட இதை பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது பார்க்கும்போது A2 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32 அதுதான் பெரிய நம்பர்ஸ், அது வந்துருக்கு. அதே மாதிரி லாம்டா ஆஃப் A இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ்க்கு வந்து 9.3431 வந்துட்டு அதோட இதாக வரும். ஓகே, ஸோ அதோட ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா A2 ஓட ஆன்சர் வந்துடும்.
ஓகே. ஸோ இந்த இது மட்டும் கொஞ்சம் ஒர்க் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் இதில் கொடுக்கல, பட் இதுதான் இதில் கால்குலேட் பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த நாமெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். A2க்கு மட்டும் நம்ம இங்கே வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஓகே. ஸோ இதுலேருந்து நீங்கள் இன்னொன்று வெரிஃபை பண்ணிக்கலாம். நாம் A2 வந்துட்டு நாம் A2க்கும் நாம் A2க்கும் நாம் AFக்கும் வந்து சிறுசாக இருக்கும். நாம் A2 வந்து பார்த்தீங்கன்னா நாம் A2 வந்து 32 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32. நாம் AF பார்த்தீங்கன்னா நாம் AF வந்து 34. ஓகே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34 வந்து பெருசு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32 வந்து ரொம்ப சிறுசு. ஓகே. அதே இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த இது பெருசாயிரும். ஸோ அப்போ வந்து அந்த இது இதாயிடும். ஓகே. இதில் உள்ள சேலஞ்சஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கண்டிஷன் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த சிஸ்டம் வந்துட்டு சால்வ் ஆகாதா அப்படின்றதுலாம் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் இந்த கண்டிஷன் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே. அந்த கண்டிஷன் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம். பட் ஆனால் கால்குலேட்டிங் இந்த கண்டிஷன் நம்பர், அதாவது கண்டிஷன் நம்பரை கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதில் இன்வர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஏன்னா கண்டிஷன் நம்பரோட டெஃபினிஷன் என்ன? கண்டிஷன் நம்பரோட டெஃபினிஷன் வந்து நாம் A இன்ட்டு நாம் A இன்வர்ஸ். அப்போ நாம் ஏவும் தெரியணும், நாம் A இன்வர்ஸும் தெரியணும். நாம் A இன்வர்ஸ் தெரியணும்னா நாம் A இன்வர்ஸ் என்னன்றது எனக்கு தெரியணும். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து நான் சால்வ் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக AX ஈக்குவல் டு B. ஓகே. AX ஈக்குவல் டு B வந்துட்டு சால்வபிளா இல்லையா, இல்லை இது வந்துட்டு பெர்டர்பேஷன் வந்து போச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், X மைனஸ் X டில்டா வந்துட்டு ஸோ இது வந்து எவ்வளோ பெட்டர்பால் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தோம்னா இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு நாம் A இன்வர்ஸ் இன்ட்டு நாம் A இன்ட்டு பின்னு பார்த்துருந்தோம். நாம் B மைனஸ் P டில்டா பை B. அதாவது ரிலேட்டிவ் எரர் ஆஃப் எக்ஸ் வந்து ரிலேட்டிவ் எரர் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் நம்பர் ஆஃப் A இன்ட்டு ரிலேட்டிவ் எரர் ஆஃப் B. ஓகே. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு ரிலேட்டிவ் எரர் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு இது வந்து இதாக இருக்குன்னா இப்போ இந்த கண்டிஷன் நம்பர் இதை எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சொல்யூஷன் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிஷன் நம்பர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இதாகாது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம AX ஈக்குவல் டு B சால்வ் பண்ணுறத விட என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நிறைய டைம் எதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறது ட்ரை பண்ணுறோம். அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஏன்னா அதுக்கு வந்து A இன்வர்ஸ் AX ஈக்குவல் டு B சால்வ் பண்ணுறதே ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அது வந்து A இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணால் அதோட பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அது வந்து இதாயிடும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன் ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறோம்னா இது வந்து ரஃபாக நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா அனதர் ரிலேட்டிவ் எக்ஸ்டென்சிவ் பை ப்ராடக்ட் வந்து சொல்யூஷன் ப்ரொசீஜர் மூலமாக இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம்னா AX ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். Z is a solution of AX equal to y-ன்றதை எடுத்துக்கிறேன். Z is a solution of the problem AX equal to y. அப்போ என்ன ஆகும், Z equal to A inverse y-ன்னு வரப்போகுது. ஓகே. A inverse y-ன்றது Z-ஓடது. ஸோ இப்போ இதோட இதை எடுத்தோன்னா நாம் Z எடுத்தோன்னா நாம் A inverse y-ன்னு வரப்போகுது. which is less than or equal to. ஓகே. which is less than or equal to என்ன வரப்போகுது. ஸோ which is less than or equal to நாம் A inverse y. ஓகே. which is less than or equal to நாம் A inverse y. ஓகே. which is less than or equal to நாம் A inverse into y இருப்பது. ஓகே. ஸோ இது வந்து என்ன பண்ண சாரி நாம் A இன்வர்ஸ் இன்ட்டு நாம் ஒய்யாக இருப்பது. ஓகே. நாம் A இன்வர்ஸ் இன்ட்டு நாம் ஒய்யாக இருப்பது. ஓகே. ஸோ இதில் வந்து என்ன இம்ப்ளை பண்ணால் நாம் Z பை நாம் ஒய் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு A இன்வர்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு நாம் இன்வர்ஸாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த நாம் Z வந்துட்டு இந்த சொல்யூஷன் ஒரு X ஈக்குவல் டு ஒய் எடுத்துட்டேன்னா AX ஈக்குவல் டு ஒய் எடுத்துனா அதுக்கு பதிலாக நான் Z ஈக்குவல் டு இசட்ன்றது எடுத்துட்டோம்னா நாம் இசட்ன்றது ஒரு சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னா இந்த இதுக்கு சொல்யூஷனாக இருக்குன்னா ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம் நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இஃப் ஐ கேன் ஃபைண்ட் அ வெக்டார் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு வெக்டார் கண்டுபிடிக்கணும் சச் தட் இது வந்துட்டு எவ்வளோ லார்ஜாக பாசிபிளாக இருக்கோ அவ்வளோ பாசிபிளாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. நாம் இசட் பை வந்து எவ்வளோ பாசிபிள் லார்ஜாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு வெக்டார் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு ரீசனபிள் எஸ்டிமேட் ஃபார் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம்னா A இன்வர்ஸ்க்கு ஒரு ரீசனபிள் எஸ்டிமேட் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிஷன் நம்பர் ஆஃப் A கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி, நாம் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ஸோ அதனால் இதை எஸ்டிமேட் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த எஸ்டிமேட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் இவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட் கண்டுபிடிச்சி அது அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ யூஸ்வலாக வந்து L2 நாம் அல்லது ஸ்பெக்ட்ரல் நாம் தான் வந்துட்டு நம்ம கண்டிஷன் நம்பருக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து ஒன் ஆஃப் த டைட்டஸ்ட் மெஷர், அது வந்து ஒன் ஆஃப் த டைட்டஸ்ட் மெஷராக இருக்குது. அதனால் வந்து L2 நாம் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அல்லது ஸ்பெக்ட்ரல் நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அதுலேயும் வந்துட்டு இன்வர்ஸ் வந்து தேவையில்லை. ஓகே. ஏன் தேவையில்லை அப்படின்னா L2 நாம் வந்து இன்வர்ஸ் தேவையில்லை. பட் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் இருக்குது. அது வந்துட்டு ஐகன் வேல்யூஸ் வந்து தேவைப்படுது. அதுக்கு பதிலாக வந்து ஐகன் வேல்யூஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. பட் அந்த ஐகன் வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம கிரெஸ்கோரின் தியரம் யூஸ் பண்ணி அதில் வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். அதில் வந்து என்ன சொல்லணும்னா அந்த கிரெஸ்கோரின் தியரம் வந்து என்ன சொல்ல போகுது, கிரெஸ்கோரின் தியரம் படி சப்போஸ் உங்களோட மேட்ரிக்ஸ் வந்து A11 A12 எக்ஸெட்ரா A11 இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் திருப்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன்.
A21 A22 எக்ஸெட்ரா A2n இருக்கு எக்ஸெட்ரா. ஸோ AN இருக்குன்னா கிரெஸ்கோரின் தியரம் படி இதோட ஐகன் வேல்யூஸ்லாம் எங்கே இருக்க போகுது அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு கிரெஸ்கோரின் டிஸ்க் கண்டுபிடிப்போம். ஸோ DIன்றது எப்படி கண்டுபிடிப்போம்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் இது வந்து ஒரு சப்போஸ் நம்ம வந்து DI கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா, இதோட சென்டர் என்ன அப்படின்னா AII. ஓகே, இதுதான் இதோட சென்டர், AI தான் இதோட சென்டர். ஓகே, ஸோ DIன்ற டிஸ்க்கு, இது AIன்ற டிஸ்டன்ஸ் சென்டர். ரேடியஸ் என்னவா இருக்குதுன்னா அது வந்து இப்படி இருக்க போகுது. ஸோ சம்மேஷன் AIJ J நாட் ஈக்குவல் டு I. ஓகே, ஸோ இதான் இதோட ரேடியஸ். இது வந்து சென்டர், இது வந்து ரேடியஸ். ஓகே, இது வந்து ரேடியஸ். ஸோ இந்த ஸோ இப்போ வந்து லாம்டா மைனஸ், ஸோ இது எப்படி இருக்குன்னா லாம்டா மைனஸ் AII லெஸ் தேன் சமேஷன் J ஈக்குவல் டு J நாட் ஈக்குவல் டு I AIJ கண்டுபிடிச்சோம்னா எனக்கு வந்து ஒரு டிஸ்க் வரப்போகுது. செட் ஆஃப் ஆல் லாம்டா சச் தட். ஸோ இந்த இது கண்டுபிடிச்சோம்னா இதான் எனக்கு வந்து DI எடுக்க போகிறேன். ஓகே, DI இது எடுத்தோன்னா இது வந்து என்னோட ஒரு டிஸ்க் வரப்போகுது. ஸோ ஒரு டிஸ்க் வரும். ஓகே, ஒரு டிஸ்க்காக நாங்கள் போட போகிறேன். ஸோ இது வந்து லாம்டா 1 லாம்டா 2 அந்த மாதிரி போட்டு, ஸோ அந்த டிஸ்கில் வந்துட்டு இந்த ஐகன் வேல்யூஸ்லாம் இருக்க போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம்னா என்னோட ஐகன் வேல்யூஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணலாம். ஓகே, த ஹெல்ப் ஆஃப் கிரெஸ்கோரின் தியரம் படி ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் வந்து நான் ஓரளவுக்கு எஸ்டிமேட் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், நான் வந்து என்னோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ கண்டிஷன் நம்பர் ஆஃப் n by n மேட்ரிக்ஸ் வந்துட்டு இந்த ஸ்பெக்ட்ரல் இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இதை ப்ரூவ் பண்ணிடலாம் ஈஸியாக. என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா சப்போஸ் உங்களோட A மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ரியல் மேட்ரிக்ஸாக இருக்குது அல்லது ஓகே ஒரு ரியல் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்ன ப்ரூவ் பண்ணிடலாம், நம்ம K ஆஃப் A வந்து என்ன ப்ரூவ் பண்ணிடலாம்னா K ஆஃப் A வந்துட்டு சிக்மா மேக்ஸிமம் ஆஃப் A பை சிக்மா மினிமம் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா நமக்கு வந்து என்ன சொல்ல போகிறோம்னா A வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு சிக்மான்றது என்னது, சிக்மான்றது லாம்டா ஆஃப் A டிரான்ஸ்போஸ் A. ஓகே, நம்மளோட L2 நாம் படி என்ன வருது, அது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் A தான் வரப்போகுது. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் A தான் வரப்போகுது. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிடலாம். ஸோ எதனால் இது வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் வந்து உங்கள் A மேட்ரிக்ஸ் வந்துட்டு இது எல்லாமே ரியல் அண்ட் சிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸோட சிக்மா ஆஃப் ஏன்றது லாம்டா ஆஃப் A டிரான்ஸ்போஸ் A. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா சப்போஸ் A வந்துட்டு A டிரான்ஸ்போஸ் வந்துட்டு ரியல் அண்ட் A டிரான்ஸ்போஸோட ஐகன் வேல்யூஸ் வந்து இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால ரியல் அண்ட் பாசிட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த லாம்டாஸை வந்து எப்படி எழுதுனா லாம்டா 1 லாம்டா 2 எக்ஸெட்ரா லாம்டா என்னன்னு எழுதிடலாம். ஓகே, இல்லை என் என்ட்ரிஸ் எழுதிட்டோம். ஸோ அப்போ இது வந்து ரியலாக இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணிடலாம், அது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணலாம், லாம்டா 1 கிரேட்டர் than or equal to லாம்டா 2 எக்ஸெட்ரா கிரேட்டர் than or equal to லாம்டா என்ன எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து இந்த லீஸ்ட் ஹையஸ்ட் இருக்குல்ல அதை வந்து லாம்டா மேக்ஸிமம்னு எடுத்துக்கிறேன். ஓகே, லாம்டா மேக்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் என்ட்ரி. ஸோ அதை வந்து பெரிய இருக்கிற பெரிய நம்பர் ஏதோ அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து சிக்மா ஆஃப் ஏ வந்து அந்த இது கிடச்சிட போகுது. ஸோ அது வந்து அது கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி லாம்டா வந்துட்டு ஏவோட ஐகன் வேல்யூனா லாம்டா 1 by லாம்டா வந்துட்டு A இன்வெர்ஸோட ஐகன் வேல்யூ. A இன்வெர்ஸோட ஐகன் வேல்யூ வந்து லாம்டா 1 by லாம்டாவாக இருப்பது. ஏவோட ஐகன் வேல்யூ லாம்டானா A இன்வெர்ஸோட ஐகன் வேல்யூ வந்து லாம்டா 1 by லாம்டாவாக இருப்பது. ஸோ அப்போ இதே ஐகன் வேல்யூஸ் தான் ரிப்பீட் ஆக போகுது A இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்போஸ் ஏக்கும். அப்போ என்ன ஆக போகுதுன்னா இது வந்து ரிவர்ஸில் எழுதலாம். ஸோ லாம்டா, ஸோ இது வந்து லாம்டா n greater than or equal to லாம்டா n minus 1 greater than or equal to எக்ஸட்ரா லாம்டா 1 இருக்குது. அப்போ A இன்வெர்ஸுக்கு இதுதான் என்னோட லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ. ஸோ இது வந்து மேக்ஸிமம்னா இதுதான் வந்து லாம்டா மினிமம். லாம்டா n வந்து மினிமமாக இருக்க போகுது. ஸோ அப்போ இது என்ன ஆகுது, 1 by லாம்டா n வந்து என்ன இருப்பது, இது வந்து இதோட மேக்ஸிமம். ஸோ 1 by லாம்டா n 1 by லாம்டா 1 இது வந்து இந்த மாதிரி வந்துருப்போது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்துட்டு லாம்டா மேக்ஸ் வந்து இதுதான் லாம்டா மேக்ஸ். ஓகே, இது வந்து லாம்டா மேக்ஸ் ஆஃப் A இன்வெர்ஸ் ஆயிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா லாம்டா மினிமம் வந்துட்டு லாம்டா மேக்ஸ் வந்துட்டு ஏவோட லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ. ஓகே, லாம்டா மினிமம் வந்துட்டு A இன்வெர்ஸோட லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ. ஸோ அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா K ஆஃப் A வந்துட்டு லாம்டா மேக்ஸ் பை லாம்டா மினிமமாக வரப்போகுது. ஓகே, ஸோ அது வந்து ஸ்பெக்ட்ரல் ரேடியஸில் டிசைட் பண்ணலாம். ஸோ லாம்டா மேக்ஸும் லாம்டா மினிமமும் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் சிங்குலர் வேல்யூஸ் ஆஃப் A ரெஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ அது கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்கள் மேட்ரிக்ஸ் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா நார்மலாக A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு ஐயா இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னா K ஆஃப் A கண்டிஷன் நம்பர் வந்து லாம்டா மேக்ஸிமம் ஆஃப் A டிவைட் பை லாம்டா மினிமம். அதாவது சிக்மா வர இடத்துல என்ன வரும், லாம்டா மேக்ஸ் லாம்டா மினின்றது நம்ம இது பண்ணலாம். அதேமாதிரி சப்போஸ் உங்களுக்கு K வந்து யூனிட்ரி ஆனிச்சுன்னா கார்டினாலிட்டி ஆஃப் A வந்து என்னவா இருப்பதுன்னா, ஸோ இது வந்து என்னவா இருப்பதுன்னா, ஸோ ஏன்னா A டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு ஐன்னு வரப்போகுது. ஓகே, சாரி A ஸ்டார் A ஈக்குவல் டு ஐன்னு வரப்போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களோட இது வந்து என்ன வரும், கப் ஆஃப் A வந்து என்னவா இருப்பதுன்னா இதோட இதுவும் ஒன்று தான். பட் ஆல்ரெடி இது என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன இருப்பது நமக்கு வந்துட்டு இது நம்மளோட யூனிட்ரி மேட்ரிக்ஸ் வந்துட்டு என்ன இருப்பது, நமக்கு யூனிட்ரி மேட்ரிக்ஸ் வந்துட்டு கப் ஆஃப் A வந்துட்டு 1 1ன்னு வரப்போகுது.
சப்போஸ் நீங்கள் வந்து எல் இன்ஃபினிட் நாம் எடுக்கிறீங்கன்னா ஏ வந்து நான் சிங்குலர் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட மேக்ஸிமம் ஆஃப் ஏஐயும் மினிமம் ஆஃப் ஏஐயும் எடுத்தீங்கனால அதுவே வந்துட்டு உங்கள் கப் ஆஃப் ஏ வந்துட்டு அதோட பெருசாக இருக்க போகுது அப்படின்றத சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் சின்ன ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எனி மேட்ரிக்ஸ் ஏ கப் ஆஃப் ஏ வந்து கண்டிப்பாக கிரேட்டர் than or equal to 1 இருக்க போகுது. ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து கப் ஆஃப் ஐ வந்து 1 தான் இருக்க போகுது. கப் ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் ஏ வந்து கப் ஆஃப் ஏவாக தான் இருக்க போகுது. டயகனல் மேட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா அதோட மேக்ஸிமமும் மினிமமும் டிவைட் பண்ணிங்கன்னா அதான் அதோட கண்டிஷன் நம்பராக இருக்க போகுது. கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏபி வந்து லெஸ் than or equal to கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு கண்டிஷன் நம்பர் ஆஃப் பியாக இருக்க போகுது. அடுத்து வந்து இஃப் ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னா கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏ ஸ்கொயரும் கண்டிஷன் நம்பர் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயரும் ஒன்றா இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் இதில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்து ஒரு சின்ன இது, ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம இட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் வந்து டிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்னன்றதை பார்த்துலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இஃப் ஏ இஸ் என் பை என் மேட்ரிக்ஸ் சச் தட் நாம் ஏ வந்து லெஸ் than 1. ஓகே, ஸோ ஏ வந்துட்டு ஒரு என் பை என் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஏ இஸ் அன் என் பை என் மேட்ரிக்ஸ். இதோட நாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாம் ஏ வந்துட்டு லெஸ் than 1 கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஐ மைனஸ் ஏ வந்து ஆல்வேஸ் இன்வெர்டிபிள். ஓகே, இது வந்து ஆல்வேஸ் இன்வெர்டிபிளாக இருக்கும். ஓகே, இது வந்து ஆல்வேஸ் இன்வெர்டிபிள். அது போக என்ன சொல்லலாம்னா ஐ மைனஸ் ஏ இன்வெர்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடலாம். ஐ மைனஸ் ஏ இன்வெர்ஸ். ஓகே, இது என்ன அப்படின்னா சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity ஏகேவாக இருக்கும்போது. ஸோ இது ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்துட்டு இது வந்து எதோட இதுன்னு சொல்லலாம்னா நம்ம வந்து பைனாமியல் சீரீஸ் பார்த்துருப்பீங்க. பைனாமியல் சீரீஸில் இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க 1/1 - x. இதுக்கு என்ன இது வந்து நான் mod x வந்து லெஸ் than 1 இருந்துச்சுன்னா ஓகே, இதோட இது என்ன அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ இதோட என்ன சொல்லுவாங்க 1 + x + x² + எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ இது வந்துட்டு நம்ம அந்த ஜியாமெட்ரிக் சீரிஸ் எடுத்தோம்னா அதில் வந்து இது பண்ணியிருப்பீங்க. ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்க a + ar + ar² + எக்ஸெட்ரா ar n அதுக்குரிய இது பார்த்துருப்பீங்க. அப்புறம் ப்ளஸ் எக்ஸெட்ரா போடும்போது இது வந்து a/r வந்து லெஸ் than 1 இருந்துச்சுன்னா a/1 - rன்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே தான். ஸோ 1/1 - x வந்து 1 + x + x² இருக்குது. ஸோ இதில் வந்து அதே இது என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். சப்போஸ் இது ஏ இருக்க இடத்துல இது பண்ணனா எனக்கு இது பண்ணலாம். ஸோ 1/i - a இன்வெர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து அதை அந்த ஃபார்மெட்டில் எழுத முடியாது. ஏன்னா இதில் வந்து டினாமினேட்டர்ன்றது இது வந்து நம்பர்ஸ், அதனால் டினாமினேட்டர் பண்ணலாம். இதெல்லாம் மேட்ரிக்ஸ், அதனால் இதோட ஈக்குவலன்ட் இது என்ன அப்படின்னா ஐ வர இடத்துல நான் ஒன் வர இடத்துல ஐன்னு போட்டுக்கிறேன். ஸோ i - a வருது. இது வந்து இன்வெர்ஸ். ஓகே, 1/ன்னு இருக்குது, அதனால் இது வந்து இன்வெர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா 1i+. ஸோ இது வந்து i ஒன் வர இடத்துல i, இது வந்து a, இது a² + எக்ஸெட்ரா இது போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு இதில் வந்து என்ன கண்டிஷன் தேவைன்னா mod x வந்து லெஸ் than 1 இருந்துச்சுன்னா இந்த வந்து ட்ரூ. ஸோ இது வந்து நாம் ஏ வந்து லெஸ் than 1 இருந்துச்சுன்னா இந்த இது ட்ரூ. ஸோ அந்த டைமில் i - a வந்து இன்வெர்டிபிளாகவும் இருக்கும். i - a இன்வெர்ஸோட சீரிஸ் வந்து இதுதான். ஓகே, ஸோ இது வந்துட்டு ப்ரூஃப் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இது வந்து இன்வெர்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டேன்னா i - a இஸ் இன்வெர்டிபிள்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணோம், இன்வெர்ஸ்ன்றது ப்ரூவ் பண்ண என்ன பண்ணால் நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். என்ன ப்ரூவ் பண்ணால் i - a ஹோல் இன்வெர்ஸ் இன்ட்டு i - a வந்துட்டு ஐடென்டிட்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா? ஏன்னா நான் இன்வெர்டிபிள் சொல்கிறேன். இன்வெர்டிபிள்னா அர்த்தம் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி இன்வெர்டிபிள் இஃப் தேர் இஸ் a matrix B such that AB = BA = I. ஓகே, ஸோ அப்போ B வந்துட்டு ஏவோட இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது A இன்வெர்ஸ் = A இன்வெர்ஸ் A = I வரணும். அப்படி வந்துச்சுன்னா இது. ஸோ இப்போ i - a இஸ் இன்வெர்டிபிள்னா என்ன அர்த்தம், i - a ஹோல் இன்வெர்ஸ் இன்ட்டு i - a வந்துட்டு ஐயா வரணும். அது வந்துச்சுன்னா என்னோட ப்ரூஃப் முடிஞ்சுது. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் தான் அது. ஓகே, ஸோ i - a இன்வெர்ஸ் இன்ட்டு I ஃபஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கும். i - a ஹோல் இன்வெர்ஸ் இன்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, i - a இன்ட்டு i - a ஹோல் இன்வெர்ஸ் என்னன்றது பார்ப்போம். ஓகே, இது வந்து ஐடென்டிட்டி வந்துச்சுன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி முடிஞ்சுது. ஸோ இந்த எப்படிலாம் i - a இன்ட்டு சம்மேஷன் i - a இன்வெர்ஸ் இது போட்டிருக்கேன். சம்மேஷன் k = 0 to infinity ak. ஓகே, ஸோ அப்போ இதோட அர்த்தம் என்ன, i - a இன்ட்டு i + a + a² + a³ + எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு ak. ஓகே, + ak + எக்ஸெட்ரா. ஸோ இதை எழுதுறேன்னா என்ன அர்த்தம், i +, ஸோ இதை ஐயால் மல்டிப்ளை பண்ணால் i + a + a² + a³ + எக்ஸெட்ரா ak + எக்ஸெட்ரா. ஸோ அடுத்து ஏவால் மல்டிப்ளை பண்ணால் -a - a² - a³ எக்ஸெட்ரா -ak - ak + 1 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது
ஏ கேன்சல், ஏ ஸ்கொயர் கேன்சல், ஏ கியூப் கேன்சல், ஏகே கேன்சல், அதே மாதிரி ஏகே ப்ளஸ் ஒன் அந்த பக்கம் வந்துட்டே இருக்கும். ஸோ எல்லா டேர்மும் கேன்சல் ஆகும், ஒன்லி ஐ மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இது. அதே மாதிரி அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ணோம், ஐ மைனஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஐ மைனஸ் ஏ ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity ஏகே இன்ட்டு ஐ மைனஸ் ஏ. ஸோ அப்போ இது என்னது, ஐ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ஏகே ப்ளஸ் எக்ஸட்ரா ஐ மைனஸ் ஏ. ஸோ திருப்ப அதே தான் வரப்போது. ஸோ ஐ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்யூ ப்ளஸ் ஏகே வரப்போது. திருப்ப மைனஸ் ஏ போடும்போது இதே தான் வரப்போது. ஸோ இதுக்கும் வந்து ஆன்சர் என்ன வரப்போது, ஐன்னு வரப்போது. ஸோ அப்போ ஐ மைனஸ் ஏ இஸ் இன்வெர்டிபிள்ன்றது முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து ஒன்று அப்சர்வ் பண்ணலாம். என்ன அப்சர்வ் பண்ணலாம்னா, ரொம்ப கிளியராக நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, ஐ மைனஸ் ஏ இன்வெர்ஸ். ஓகே, ஐ மைனஸ் ஏ இன்வெர்ஸோட நாம் என்னன்னு பாருங்கள். ஐ மைனஸ் ஏ இன்வெர்ஸோட நாம் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity ஏகேவாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு திஸ் இது வந்துட்டு நாம் ஏ வந்து லெஸ் தேன் 1ன்றதுனால இது வந்துட்டு என்ன பண்ணலாம், இது வந்து கன்வர்ஜென்ஸ் இருக்க போகுது. ஸோ அதனால் இதை வந்து நாம் வந்து உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஸோ இது வந்து சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity நாம் ஏகேன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இது வந்து என்னது, நாம் ஏகேன்றது. ஸோ இது வந்து திருப்ப அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity நாம் ஏ பவர் கேன்னு வரப்போகுது. ஓகே, நாம் ஏ பவர் கேன்னு வரப்போகுது. ஸோ இது வந்து எனக்கு நாம் ஏ வந்து லெஸ் தேன் 1னா நாம் ஏ பவர் கே வந்து லெஸ் தேன் 1, அப்போ வந்து ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸ் ஃபார்மெட்டில் வரப்போகுது. ஸோ இது வந்து எப்படி எழுதிங்கன்னா 1/1 மைனஸ் நாம் ஏ. அதாவது நம்ம பைனாமியல் சீரிஸ் சொன்னால அந்த பைனாமியல் சீரிஸில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நாம் ஏ இருக்குது. இட்ஸ் அ நம்பர். ஓகே, நம்பர்ன்றதுனால அதோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் 1/1 மைனஸ் ஏ. ஓகே, இந்த பைனாமியல் சீரிஸ் ப்ராப்பர்ட்டி எழுதி நான் எழுதிட்டேன் 1/1 மைனஸ் ஏ. ஓகே, ஓகே, ஸோ சப்போஸ் ஏ அண்ட் பி. ஸோ இது வந்து அடுத்த ஒரு தியரம். ஓகே, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் தியரம். இதை யூஸ் பண்ணி தான் அடுத்த நம்ம டிவைஸ் பண்ண போகிறோம் மெத்தட்ஸு. ஓகே, இட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் டிவைஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் ஏ அண்ட் பிஆர். ஓகே, ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பிஆர் 2 மேட்ரிசஸ். ஓகே, n/n மேட்ரிசஸ். ஏவும் பியும் n/n மேட்ரிசஸ். ஓகே, வேற என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஐ மைனஸ் ஏபி வந்து லெஸ் தேன் 1. நாம் ஆஃப் ஐ மைனஸ் ஏபி வந்துட்டு லெஸ் தேன் 1. ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா ஏவும் பியும் இன்வெர்டிபிள். ஓகே, இதில் இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சுன்னா ஏவும் பியும் இன்வெர்டிபிள். ஏவும் பியும் இன்வெர்டிபிள். அது போக என்ன அப்படின்னா அதோட இன்வெர்ஸ் என்னன்றதும் சொல்கிறோம். ஏ இன்வெர்ஸ் என்ன இருக்கும்னா பி இன்ட்டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity ஐ மைனஸ் ஏபி பவர் கே. ஓகே, அதே மாதிரி பி இன்வெர்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னா பி இன்வெர்ஸ் வந்துட்டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity ஐ மைனஸ் ஏபி பவர் கே இன்ட்டு ஏவாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இதோட ப்ரூஃபும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் தான் நம்மளோட பேசிக்கு. ஓகே, ஸோ இதை எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் தியரம் என்ன சொன்னோம், நாம் ஏ வந்து லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா ஓகே ஐ மைனஸ் ஏபி வந்துட்டு இன்வெர்டிபிள்னு சொன்னோம். ஐ மைனஸ் ஏபி வந்துட்டு இன்வெர்டிபிள் அப்படின்னு சொன்னோம் போன தியரத்தில். ஓகே, ஸோ இந்த தியரத்தில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏபியை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஏபின்னு எழுதலாம். ஏபி வந்து ஐ மைனஸ் ஏபின்னு எழுதலாம். ஓகே, ஸோ அந்த தியரம் படி சரி ஐ மைனஸ் ஏ இஸ் இன்வெர்டிபிள் அந்த இதில். ஓகே, போன தியரம் பாருங்கள் ஐ மைனஸ் ஏ இஸ் நாம் ஏ லெஸ் தேன் 1 ஐ மைனஸ் ஏ இஸ் இன்வெர்டிபிள். ஸோ அந்த தியரத்தை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஏபி வந்துட்டு ஐ மைனஸ் ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதில் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஏ இருக்கிற இடத்துல ஐ மைனஸ் ஏபி எடுத்துக்க போகிறேன். ஏ இருக்கிற இடத்துல ஐ மைனஸ் ஏபி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஏ இருக்கிற இடத்துல ஐ மைனஸ் ஏபி எடுத்தோன்னா என்ன ஆக போகுதுன்னா ஸோ இதில் போடும்போது ஐ மைனஸ் ஏ இஸ் இன்வெர்டிபிள். அப்போ ஐ மைனஸ் ஏபி இஸ் இன்வெர்டிபிள். எப்போ இன்வெர்டிபிள், நாம் ஏ வந்து லெஸ் தேன் 1. ஆல்ரெடி ஐ மைனஸ் ஏபி வந்து லெஸ் தேன் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ ஐ மைனஸ் ஏபி வந்து இன்வெர்டிபிள். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, அதோட அந்த இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்து தியரம் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அது போக என்ன சொல்லிடலாம், அதில் வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், போன தியரம் பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருந்தோம், ஏ இன்வெர்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தோம். ஏ இன்வெர்ஸ் வந்துட்டு ஐ மைனஸ் ஏ இன்வெர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஐ மைனஸ் ஏ இன்வெர்ஸ் இஸ் ஸோ ஐ மைனஸ் ஏ இன்வெர்ஸ் இஸ் சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity ஏகேன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இதை வந்து நான் சின்னதாக மாற்றிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் நான் ஜின்னு எழுதிக்கிறேன். ஓகே, நான் இங்கே ஏ இருக்குது அங்கேயே இது இருக்கனால சப்போஸ் ஜி லெஸ் தேன் 1 ஐ மைனஸ் ஜி இஸ் இன்வெர்டிபிள். ஓகே, ஸோ அதோட என்ன இருக்குது, ஐ மைனஸ் ஜி ஹோல் இன்வெர்ஸ் வந்துட்டு ஜி பவர் கேன்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த தியரம் படி போன தியரம் படி ஸோ இந்த ரெண்டையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஜி ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஏபின்னு எடுத்துக்கிறேன்.
ஜி ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஏபி எடுத்துகிறோம். நாம் ஜி வந்துட்டு லெஸ் தேன் 1, ஏன்னா அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐ மைனஸ் ஜி இஸ் இன்வெர்டிபிள். ஐ மைனஸ் ஜின்றது ஐ மைனஸ் ஏபி, ஓகே, இட் இஸ் நத்திங் பட் ஏபி. அப்போ ஏபி இஸ் இன்வெர்டிபிள். அது போக இதில் அப்ளை பண்ணோன்னா ஐ மைனஸ் ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity. ஜின்றது வந்து ஐ மைனஸ் ஏபி எடுத்துருக்கேன். ஸோ ஐ மைனஸ் ஏபி பவர் கே. ஓகே, ஸோ இது என்னது ஐ கேன்சல் ஆகும். ஸோ இது வந்து ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity ஐ மைனஸ் ஏபி பவர் கே. ஓகே, ஸோ அப்போ ஏபி இன்வெர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏபி இன்வெர்ஸ் இருக்குன்னா அப்போ அதுக்கு என்ன ஆக போகுது? ஸோ ஏ இன்வெர்ஸ் வந்து எப்படி எழுதுனா ஏ இன்வெர்ஸ் வந்துட்டு பி ஏபி இன்வெர்ஸ் எழுதலாம். ஏபி இன்வெர்ஸ்ன்றது என்னது? பி ஹோல் இன்வெர்ஸ்ன்றது பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னு வரும். ஓகே, பி இன்வெர்ஸ் ஐ ஆயிரும். ஸோ அதனால் ஏ இன்வெர்ஸ் வந்துடும். ஸோ அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பி இன்ட்டு அந்த இது சம்மேஷன் எழுதிங்கன்னா சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity ஐ மைனஸ் ஏபி பவர் கே. அதேமாதிரி பி இன்வெர்ஸ் எப்படி எழுதுனா? பி இன்வெர்ஸ் வந்துட்டு ஏபி ஹோல் இன்வெர்ஸ் இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம். இது வந்து என்ன வரும்? பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏன்னு வரும். ஸோ ஏ இன்வெர்ஸ் ஏ வந்து ஏ வரும். ஸோ அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஏபி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ. ஸோ இதுக்கு வந்து என்னது? இது வந்துட்டு ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity ஐ மைனஸ் ஏபி பவர் கே இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதான் அதோட ப்ரூஃப். ஓகே, ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைய பெறுகிறது. ஸோ இந்த தியரத்தோட நான் இந்த பகுதியை முடிச்சுட்டேன். அடுத்த பகுதியில் வந்து இட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், இதுதான் நம்மளோட பேஸு. இந்த பேஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இட்ரேட்டிவ் ஸ்கீம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம தியரம்ஸ் ப்ரூவ் பண்ணலாம், ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இத்துடன் இந்த பகுதி நிறைய பெறுகிறது. நன்றி, வணக்கம்.